ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான ஒன்வர்ட் ஆன்சர் தமிழுக்கானது பார்த்துடலாம். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ அது போக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8072021999 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கவிதையின் கிரீடம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது. கவிதையின் கிரீடம் என்று போற்றப்படுவது குற்றால குறவஞ்சி. கோவும் குயிலும் கரையும் காகமும் ஒளிமரபு. ஒப்புரவு என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. ஊருக்கு உதவுவது அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். அடுத்ததுக்கு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நிழல் போல தொடர்ந்தான் எவ்வகை ஓமைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மண்ணுக்கு வளம் சேர்ப்பன இவை மூன்றும். தமிழின் முதல் பாவடிவ நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மனோன்மணியம். 7 எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான 10 புறம் சார்ந்த நூல் சரி. சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது. அப்ப இரண்டும் சரி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். இதுல சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 மட்டும் தவறு. அப்ப 4வது ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். 1 2 3 சரி, 4 தவறு அப்படிங்கிறது. வான் பொய்த்தது என்பதன் மறைமுக பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மழை பெய்யவில்லை. பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. ஆனந்தரங்கருக்கு தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை. 9 அடி சிற்றல்லை 12 அடி பேரல்லை நச்சினை. அந்த 13வது கேள்வியில எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. பகுபத உறுப்புகளுள் அடிப்படை உறுப்புகள். இந்த அடிப்படைங்கிற வார்த்தை வந்தனால பகுதி விகுதிங்கிறது தான் உங்களுக்கு சரியான விடை. பகுதி விகுதி மட்டும்தான் அடிப்படை உறுப்புகள். ஆக்கப்பெயர் பெறாத சொல் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த கொஸ்டின் மட்டுமே அப்படி டிட்டோவா எல்லாமே வந்திருக்குது. கண்டிப்பா எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தனை அவை. காவடி சிந்து என்பது அது இயல் 3. நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் இயல் 5. ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக இயல் 6. தமிழ்நாட்டின் மாநில மரம் இயல் 2. அது மாதிரி இந்த 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததான் அது அப்படி இது 5 தான் இருக்கு. புரியுங்களா? மொத்தம் நீங்க எழுதணும் அப்படின்னா வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படிங்கிறதுல இந்த 5 மட்டும்தான் இருக்கு. அந்த 5 தான் எழுதி ஆகணும், வேற வழியே இல்லை. அது மாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. பேஜ் நம்பர் 20ல இருக்கிறது கண்டிப்பா 100% இந்த வருஷம் பப்ளிக்லையும் கேட்க போறாங்க. அறிவை தேடி போகும் இடம், உலகம் அறிய உதவும் இடம். இந்த இடத்துல நூலகம்னு எழுதியிருக்கணும். அடுத்தது மானம்ங்கிறதுல வருமானம். இதுல முதல் ஆன்சர் மை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு, செகண்ட் ஒன்னுக்கு வலை அப்படிங்கிறது ஆன்சர். 4 மார்க் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் சிங்கி பெற்ற பரிசு பொருள் மருந்து மருத்துவர் மருத்துவம். காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன். 4 மார்க்லாம் பாத்தீங்கன்னா அந்த 4+3 ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த 8 கேள்வியில இருந்தே கேட்டாங்க. அது மாதிரி வேற்றுமை அணி படிச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்திருந்ததே கேட்டாங்க. கொடையில் சிறந்து விளங்குவதா. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொல்ற மாதிரி தான். கண்டிப்பா நீங்க இந்த கொடையில் சிறந்து விளங்குவதாக திருக்குறள்ல இருக்கக்கூடிய நெடுவினா 3ஐயும் படிச்சீங்கன்னா ஒன்னு அட்டன் பண்ணிடலாம். சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்து சிதறாமல் தெளிவுபடுத்துக கொடுத்திருந்தேன். அது மாதிரி லாஸ்ட்ல துணைப்பாட கருத்தை பொறுத்த வரைக்கும் நர்த்தை நடராஜன் கொடுத்திருந்தேன். நேற்று ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி எந்த மனப்பாட பாடல்னு கேட்டாரு. அவருக்கு 3 சொல்லியிருந்தேன். அம்மாவாளி தோழி பாடல் படிச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா புறநானூறுல இருக்கக்கூடிய பாடல் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன அந்த அம்மாவாளி தோழி குறுந்தொகை பாடலே கேட்டாங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இருக்கும். இந்த வருஷம் 11th எழுதின பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த வருஷம் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா எனக்கு எப்பனாலும் கால் பண்ணுங்க. இல்ல ஸ்டார்டிங்லேயே நீங்க மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பா எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 12th நல்ல மார்க்கே நீங்க ஸ்கோர் பண்ணலாம். புரியுங்களா? ஸ்கூல் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாங்க போட்டி போட முடியாது அப்படிலாம் இல்ல. மெட்டீரியல் வாங்கி படிக்கணும்னு நினைச்சு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே 550க்கு மேல நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கும். அடுத்த எக்ஸாமுக்கு இது மாதிரி ஆன்சர் கீ அப்டேட் பண்றேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.